கிரீன்லாந்தை தங்கள் வசப்படுத்தும் திட்டத்திற்கு ஆதரவளிக்காத நாடுகளுக்கும் வரி அதிகரிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். டென்மார்க் நாட்டின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதியளவு சுயாட்சி நாடான கிரீன்லாந்தை தங்கள் நிர்வாகத்தின் கீழ் கொண்டுவரப்போவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதற்கு டென்மார்க் உட்பட பல நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் இதுபோன்றவற்றுக்கு கூடுதல் வரி விதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஏற்கனவே ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கி வரும் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு டிரம்ப் அரசு கூடுதல் வரி விதித்துள்ளது. ஈரானோடு வர்த்தகம் செய்பவர்களுக்கும் கூடுதல் வரி விதிக்கப்படும் என டிரம்ப் கடந்த வாரம் எச்சரித்திருந்தார். இந்த நிலையில் கிரீன்லாந்து விவகாரத்தில் தங்களை ஆதரிக்காதவர்களுக்கும் கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று டிரம்ப் அதிரடியாக எச்சரித்துள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டியில் அதிக காளைகளை அடக்கும் சிறந்த வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை நேரில் கண்டு ரசித்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் சிறப்பாக களம் கண்ட காளைகளின் உரிமையாளர்களுக்கு தங்க மோதிரங்களை அணிவித்தார். அப்போது பேசிய முதல்வர் 2 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற்று அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து 2வது அறிவிப்பு, உலக புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான அலங்காநல்லூரில் சிறந்த உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கிறேன். இந்த 2 அறிவிப்பும் உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க தான் சொல்றீங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்க. மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்ற முதல்வர் மு.க.ஸ்டாலினின் அறிவிப்புக்கு இயக்குநர் அமீர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை பார்க்க சென்ற அமீர் புதிய தலைமுறை செய்தியாளருக்கு பேட்டியளித்தார். மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை, ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்க பயிற்சி மையம் வைப்பதாக அறிவித்த முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு பாராட்டுக்கள் என்றார். மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை கொடுக்கணுன்றது என்னுடைய கோரிக்கை தான். நான் வச்சிருந்தது 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதை நிறைவேற்றியிருக்கக்கூடிய தமிழக முதல்வருக்கும் இந்த பண்பாட்டை மீட்டெடுப்பதற்கு இன்னும் பயிற்சி மையம் வைக்கிறேன்னு சொன்ன முதல்வருக்கும் என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அதனால் இந்த தமிழர்களுடைய கலாச்சாரத்தை, அடையாளத்தை மீட்டெடுக்கிறதுல முதல்வருடைய பங்களிப்பை நான் வரவேற்கிறேன், வாழ்த்துறேன். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் உள்ளிட்ட 5 வாக்குறுதிகளை முதற்கட்டமாக வெளியிட்டுள்ளார். விரைவில் பெண்களுக்கு நல்ல செய்தி வரும் என்று திமுக அறிவித்திருந்த நிலையில் அக்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் முன்கூட்டியே எடப்பாடி கே. பழனிசாமி வாக்குறுதிகளை வெளியிடுவதாக கருதப்படுகிறது. உளவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். வாக்குறுதி எண் 2, ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம். நகர பேருந்தில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். அறிவிப்பெண் 3, அனைவருக்கும் வீடு அம்மா இல்லம் திட்டம். அறிவிப்பெண் 4, 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். அறிவிப்பெண் 5, அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம். மகளிருக்கு ரூபாய் 25,000 மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும். நிதியை கையாள்வதில் திமுகவுக்கு திறமை இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சியில் 5.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களுக்கு திறமை இல்லை, எங்களுக்கு திறமை இருந்தது. நாங்கள் ஆட்சி செய்கின்ற பொழுது 5,18,000 கோடி தான் கடன் இருந்தது. எந்த சூழ்நிலை, ஒரு ஆண்டு கொரோனா காலத்தில் கூட அரசுக்கு வரி வருவாய் இல்லாத நேரத்தில் கூட
கொரோனாவுக்கு 40,000 கோடி செலவு செய்தோம். நாங்கள் திறமையாக நிதி கையாண்டு நிதி சுமை இல்லாமல் நிதி சுமை குறைவாக இருக்கின்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு கடன் தான் அதிகரிச்சிருக்குது. சுமார் இந்த ஆட்சி முடிகின்ற தருவாயில் 5.5 லட்சம் கோடி கடன் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதாவது 2ஆம் கட்ட தேர்தலுக்கு முழுமையாக வெளியிடுகின்ற பொழுது இன்னும் பல அறிவிப்புகள் வெளியிடப்படும். திமுக அரசின் திட்டங்களை காப்பியடித்துள்ள எடப்பாடி கே பழனிசாமி அதனையே அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளாக தந்திருப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், அதிமுகவின் 2011, 2016 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் என்னாச்சு என அவர் தனது மனசாட்சியை கேட்டு பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அதேபோல அதிமுகவிடம் எந்த புதிய யோசனைகளும் இல்லை என்பதையே பழனிசாமியின் வாக்குறுதிகள் காட்டுகின்றன. மக்களிடம் சொல்வதற்கு எதுவும் இல்லாமல் திமுகவின் திட்டங்களையே காப்பியடிக்கும் கையெறு நிலைக்கு சென்றுவிட்ட பழனிசாமியின் இந்த பம்மாத்து நாடகத்தை மக்கள் யாரும் நம்பப் போவதில்லை என்றும் அமைச்சர் ரகுபதி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து பெண்களுக்கும் மாதந்தோறும் 2000 ரூபாய், ஆண்களுக்கும் நகர பேருந்துகளில் இலவச பயணம் போன்ற அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதனால் அரசின் கடன் தான் அதிகரிக்கும் என்றும் விமர்சித்துள்ளார். அரசு பேருந்துகளில் பயணம் செய்யக்கூட இயலாத நிலையில் உள்ளதாகவும் விமர்சித்தார். ஏற்கனவே நீங்க ஆட்சியில் 1000 கொடுத்தீங்க, மகளிருக்கு கூட 1000 கொடுக்குறீங்க. 10 லட்சம் கோடி கடன் 15 லட்சமா ஆகும், 15 லட்சம் கோடி ஆகும். இப்போ ஆண்களுக்கு இலவசம், இலவச பேருந்து நாங்கள் கேட்டோமா சொல்லுங்க. ஏற்கனவே 1 லட்சம் கோடி இழப்பில் போகுது. இப்போ இலவசமாக கொடுக்குற காசை எங்கேருந்து எடுப்பீங்க? எங்கேருந்து? இதெல்லாம் நல்ல திட்டமா நஷ்டமா? டெல்லிக்கு அரசியல் ரீதியாக மட்டும்தான் செல்ல வேண்டும் என்பதில்லை, சொந்த வேலைக்காகவும் செல்லலாம் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய டிடிவி தினகரன் அதன் பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தார். அப்போது தான் ஒரு கூட்டணிக்கு வாக்கு கொடுத்திருப்பதாகவும் அது குறித்து அவர்களே முறையாக அறிவிப்பார்கள் என்றும் தெரிவித்தார். ஒருத்தர் பேனர் வச்சிருக்காரு ஆர்வத்தில், நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை என்கிட்ட கேட்குறீங்க. சொந்த வேலைகளுக்காக நான் பல ஊர்களுக்கு சென்று வர்றேன். டெல்லிக்கே சென்றாலும் அரசியல் ரீதியாக தான் செல்லணும்னு அவசியம் இல்லையே. எத்தனையோ சொந்த வேலைகள் இருக்கும். 11 ஆண்டுகள் அங்கே நான் எம்பியா இருந்திருக்கேன். எனக்கு தனிப்பட்ட வேலைகள் இருக்கும், நண்பர்கள் இருப்பாங்க. வார்த்தை கொடுத்து விட்டால் அதில் நிற்பேன். அது மாதிரி நான் ஒரு கூட்டணிக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறேன். அந்த வார்த்தையில் நான் நிற்பேன் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால் நான் பொறுமை காக்கிறேன். என்னால் அறிவிக்க வேண்டியவர்கள் அவர்கள். நாம் போய் அதுக்கு முன்னாடி அறிவிச்சா அது மரியாதையாக இருக்காது என்று நினைக்கிறேன். தேர்தல் கூட்டணி குறித்து சில தினங்களில் அறிவிக்க உள்ளதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் பிறந்தநாளையொட்டி சென்னையில் உள்ள அவரது சிலைக்கு ஓ பன்னீர்செல்வம் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள கூட்டத்திற்கு தமக்கு அழைப்பிதழ் வரவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். எங்களுடைய தேர்தல் நிலைப்பாடு யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் சில தினங்களில் நான் முறையாக அறிவிப்பேன். உங்களை அழைத்து அறிவிப்பேன். பிரதமர் பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டத்துக்கு உங்களுக்கு அழைப்பு வந்துதா? பிரதமர் பங்கேற்க இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்துக்கு உங்களுக்கு அழைப்பு வந்து வரவில்லை. ஏற்கனவே நான் இதை மிக தெளிவாக சொல்லிவிட்டேன். நான் எந்த ஒரு புதிய கட்சியும் ஆரம்பிக்கப் போவதாக இல்லை. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உயிரோட்டமுள்ள இயக்கமாக உருவாக்குவதற்கு கழகத்தினுடைய சட்ட விதியை உருவாக்கினார்கள். இந்த இயக்கத்தினுடைய உயிர்நாடியாக இரத்த நாளங்களாக இருப்பவர்கள் அந்த தொண்டர்கள். அந்த தொண்டர்களுக்கு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை புரட்சித் தலைவர் வழங்கியிருக்கிறார்கள். இதை பறிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். படுக்கை வசதி கொண்ட இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயிலை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேற்கு வங்க மாநிலம் ஹவுராவிலிருந்து அசாம் மாநிலம் கவுஹாத்திக்கு செல்லும் இந்த ரயிலை மால்டா ரயில் நிலையத்திலிருந்து பிரதமர் தொடங்கி வைத்தார். அப்போது பள்ளிச்சிறாரோடு பிரதமர் உரையாடினார். இந்த புதிய ரயில் கொல்கத்தா கவுஹாத்தி பயண நேரத்தை 2.5 மணி நேரம் குறைக்கும் என்று பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறைந்த கட்டணத்தில் விமான பயணத்துக்குரிய வசதிகளோடு இந்த ரயில் சேவை இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. The Kamakya,
Howrah Vande Bharat sleeper train marks a major milestone in long-distance rail travel, bringing next-gen sleeper comfort, speed and safety to one of the most important corridors connecting the Northeast with Eastern India. Designed for overnight travel, the train offers a seamless, time-saving and passenger-centric journey. This state-of-the-art Vande Bharat sleeper train will offer fast, reliable and comfortable overnight travel between West Bengal and Assam, strengthening regional integration and enhancing the passenger experience on one of the country's most vital long-distance routes. மேற்கு வங்க மாநிலம் மால்டாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய ரயில் சேவைகளை பிரதமர் தொடங்கி வைத்தார். இதில் தமிழகத்திற்கான 6 ரயில்களும் அடங்கும். இதில் ஒரு அம்ரித் பாரத் ரயில் திருச்சியிலிருந்து தஞ்சை, கும்பகோணம், சென்னை எழும்பூர் வழியாக நியூ ஜல்பைகுரி செல்லும். மற்றொரு அம்ரித் பாரத் ரயில் நாகர்கோவிலில் இருந்து திருநெல்வேலி, மதுரை, பழனி, கோவை, ஈரோடு, காட்பாடி, ரேணிகுண்டா வழியாக நியூ ஜல்பைகுரி செல்லும். மற்றொரு அம்ரித் பாரத் ரயில் சென்னை தாம்பரத்திலிருந்து மேற்கு வங்க மாநிலம் சந்திரகாசிக்கு இயக்கப்படுகிறது. இம்மூன்றும் வாரம் ஒருமுறை இயக்கப்படும். பெங்களூருவிலிருந்து மேற்கு வங்காளத்திற்கு ஜோலார்பேட்டை, காட்பாடி வழியாக 3 புதிய ரயில் சேவைகளையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். சட்டவிரோத ஊடுருவல் மேற்கு வங்கம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய அபாயமாகவும் சவாலாகவும் இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் மால்டாவில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய பிரதமர், வளர்ந்த நாடுகளை கூட சட்டவிரோத குடியேறிகளை கண்டறிந்து வெளியேற்றி வருவதாக தெரிவித்தார். ஆனால் மம்தா அரசு அளித்து வரும் ஆதரவுதான் இந்த போக்குக்கு காரணம் என்றும், பாஜக ஆட்சி அமைந்தால் ஊடுருவல்காரர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். சட்டவிரோத குடியேறிகளால் மாநிலத்தின் இயல்பான சூழலே மாறிவிட்டதாகவும், வன்முறைகள் அதிகரித்து விட்டதாகவும் பிரதமர் புகார் தெரிவித்தார். அதே நேரம் வங்கதேசத்திலிருந்து அகதிகளாக வரும் மத்துவாஸ் போன்ற சமூகத்தினர் அஞ்ச தேவையில்லை என்றும் பிரதமர் உறுதியளித்தார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் மாசடைந்த குடிநீரால் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சனிக்கிழமை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். இந்தூரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை சந்தித்த அவர் பின்னர் பாதிப்பு அதிகம் உள்ள பார்க்கிரத்புரா பகுதிக்கு சென்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பாக்கிரத்புரா பகுதியில் குடிநீர் மாசால் இதுவரை 24 பேர் உயிரிழந்திருப்பதாக உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இருப்பினும் மாநில பாஜக அரசு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் உயிரிழப்பு எண்ணிக்கையை 7 என குறிப்பிட்டுள்ளது. தமிழக அரசு வழங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பை பெறாத ரேஷன் அட்டைதாரர்களுக்கு திங்கட்கிழமை முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் வழங்கப்பட்டு முறையாக விநியோகம் செய்யப்பட்டது. இருப்பினும் 90% பேருக்கு மட்டுமே பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் விடுபட்ட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பும் 3000 ரூபாய் பணமும் திங்கட்கிழமை முதல் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. தொடர் விடுமுறையின் காரணமாக குற்றாலம் அருவிகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சபரிமலை சீசன் முடிவுக்கு வரும் நிலையில் குற்றாலத்தில் உள்ள பிரதான அருவி, ஐந்தருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அருவிகளில் ஐயப்ப பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக குளியலிட்டனர். அதேபோல அங்குள்ள பூங்காக்களிலும் குழந்தைகளோடு விளையாடி பொழுதை கழித்தனர். டெல்லியில் காலையில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3.2 டிகிரி குறைந்து 4.4 டிகிரி செல்சியஸாக பதிவானது. காற்றின் ஈரப்பதம் 100% எட்டியுள்ள நிலையில் அதிகபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் காற்றின் தரக்குறியீடு 376 பதிவாகி மிகவும் மோசம் என்ற பிரிவில் உள்ளதால் பொதுமக்களுக்கு சுவாச கோளாறுகள் குறித்து எச்சரிக்கப்படுகிறது. தொடர் விடுமுறையின் காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். இதனால் இலவச தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்தவர்கள் சுமார் 20 மணி நேரமும், இலவச நேர ஒதுக்கீடு டோக்கன்களை பெற்ற பக்தர்கள் 7 மணி நேரமும், சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட்டுகளை பெற்ற பக்தர்கள் சுமார் 5 மணி நேரமும் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கூட்டம் அதிக அளவில் உள்ளதால் பக்தர்களுக்கு உணவு, தண்ணீர், பால், காபி உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 48 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய தென்னிந்திய பகுதிகளில் இருந்து விடைபெறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதுகுறித்த அறிக்கையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளதாகவும்,
தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வறண்ட வானிலை நிலவியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 21ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவுகிறது. ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டங்களில் 2600 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். போராட்டக்காரர்கள் மீது ஈரான் அரசு தாக்குதல் தொடர்ந்தால் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக அமெரிக்கா தனது படைகளை அனுப்பும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருந்தார். இந்த நிலையில் USS ஆப்ரஹாம் லிங்கன் என்ற விமானம் தாங்கி கப்பலையும் சில போர் கப்பல்களையும் மத்திய கிழக்கு ஆசியாவுக்கு அமெரிக்கா அனுப்பி வைத்துள்ளது. இது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கான முன்னகர்வாக பார்க்கப்படுகிறது. வெனிசுலா அதிபரை சிறைப்பிடித்த டொனால்டு டிரம்புக்கு எதிராக ஹவானாவில் அமெரிக்க தூதரகம் முன்பாக கியூபா நாட்டினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கியூபாவின் கூட்டணி நாடான வெனிசுலா அதிபர் மதுரோவை கைது செய்த அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு எதிராக அவர்கள் முழக்கமிட்டனர். ஹவானாவின் மாலேகான் கடற்கரை சாலையில் கூடியவர்கள் கியூபா, வெனிசுலா நாடுகளின் கொடிகளை அசைத்து ஆதரவை வெளிப்படுத்தினர். அமெரிக்காவுக்கு எதிராக நாட்டு மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் கியூபா அதிபர் மிகுவல் டெஸ்-கேனல் கேட்டுக் கொண்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவின் லிம்போபோ மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாலங்கள் மற்றும் கட்டுமானங்கள் சிதலமடைந்துள்ளன. லிம்போபோவில் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சாலைகள் சேதமடைந்துள்ளதோடு பாலங்களும் உருக்குலைந்தன. இதனால் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளின்றி தவிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மிலன் மற்றும் கார்டினா டி அம்பாசோ ஆகிய நகரங்களை மையமாக வைத்து நடைபெறவுள்ள குளிர்கால ஒலிம்பிக் போட்டிக்கான தீபச்சுடர் பயணம் தற்போது வடக்கு இத்தாலியை எட்டியுள்ளது. கடும் குளிரையும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து ஒலிம்பிக் சுடரை வரவேற்று வருகிறார்கள். ஒட்டுமொத்த இத்தாலியையும் உற்சாகத்தை பரப்பி வரும் இந்த நீண்ட பயணம் வரும் பிப்ரவரி 6ஆம் தேதி மிலனின் சான் சிரோ மைதானத்தை அடைந்தவோடு நிறைவு பெறும். உலகளவில் நீரிழிவு நோய் பாதிப்பில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. உலகளவில் நீரிழிவு நோய் பாதிப்பு குறித்து தி லான்செட் டயபெட்டிஸ் அண்ட் எண்டோகிராலஜி மருத்துவ இதழ் வெளியிட்டுள்ள சமீபத்திய ஆய்வுகளின்படி 2024ஆம் ஆண்டில் இந்தியாவில் 9 கோடி பேர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது தெரியவந்துள்ளது. 14.8 கோடி பாதிப்புகளோடு சீனா முதலிடத்திலும் 3.9 கோடி பேரோடு அமெரிக்கா 3வது இடத்திலும் உள்ளன. கடந்த 2024ஆம் ஆண்டில் மட்டும் உலகளவில் 20 முதல் 79 வயதுக்குட்பட்டவர்களில் சுமார் 58.9 கோடி பேர் இந்நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதாவது 9 பேரில் ஒருவருக்கு நீரிழிவு நோய் பாதிப்பு உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. வரும் 2050ஆம் ஆண்டுக்குள் உலகளாவிய நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை 90 கோடியாக உயரும் என்றும் அப்போது அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி பாகிஸ்தான் அதிக பாதிப்புகளை கொண்ட நாடாக மாறும் என்றும் ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறார்கள்.